என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாசித்து வாழணும். நம்ம விசுவாசம் எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் அதுக்கு ஒரு பின்விளைவு உண்டு என்பதை தான் இந்த சீரீஸில் உங்களோடு நான் பகிர்ந்து வருகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்தில் சொன்னேன், நம்ம எப்பெல்லாம் விசுவாசம் குறையுதோ அது கூட தேவனை கோபம் முட்டும் அப்படின்றத நேற்று வசன ஆதாரத்தோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் விசுவாசிக்காவிட்டால் இன்னொரு பிரச்சனையும் நம்ம சந்திப்போம். வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்போல்லாம் நம்முடைய விசுவாசம் குறையுதோ பாருங்க, ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால், அப்போ நம்முடைய நித்தியத்தை குறித்ததான ஒரு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் வரலன்னா நிச்சயமாக நமக்கு கேடு. அது நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சிலர்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களான்னா இல்லை அப்படின்வாங்க. சிலருக்கு நிச்சயமே கிடையாது. ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நீங்களும் நானும் குடியிருக்கணுமே, நமக்கு எல்லாருக்கும் அந்த நித்திய வாழ்வை தேவன் தர விரும்புகிறாரே. இதை கேட்டுட்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தருடைய அந்த தேசத்தில் நாம் நன்மையை காணப்போகிறோம். அதை விசுவாசிக்கல அப்படின்னா நம்ம உண்மையில் அதற்கு ஆயத்தமாகலன்னு அர்த்தம். நம்ம நித்திய ஜீவனை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நம்ம காணாத அந்த தேசத்துக்காக ஆயத்தப்படுவது தான் இந்த உலக ஓட்டத்தில் மிக முதன்மையான காரியம். நீங்கள் சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம், ஆனால் காணாத ஒரு நாட்டுக்கு நீங்கள் நானும் செல்ல போகிறோம். அநித்தியமான இந்த உலக வாழ்க்கையை விட்டு நித்திய வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தமாகணும். அப்போ இந்த விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கணும். நான் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நன்மையை காண போகிறேன், இந்த விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். இந்த விசுவாசம் தளர்ந்து போகிற நேரம் எல்லாம் பிரியமானவர்களே, நாம் கேடு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம், நமக்கு நாமே கெடுதல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்களும் நானும் பிழைக்க வேண்டும், கெட்டு போயிடக்கூடாது. நீங்களும் நானும் நித்திய வாழ்வை இழந்துடக்கூடாது. நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக மாறணும். அந்த கிருபைகளை இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தருவாராக. அதனால தான் யோவான் சுவிசேஷத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் 17ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நான் அந்த 15வது வசனத்தையும் சேர்த்தே வாசித்துறேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போயிடக்கூடாது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடையணும். அந்த விசுவாசத்தோடு ஓடுவோம், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், அந்த விசுவாசத்தை இழந்துட வேண்டாம். இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக யோவான் 3:15 குறித்து கொள்ளுங்க. தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் நம்மை உயர்த்துவாராக, நமக்கு நித்திய ஜீவனை தருவாராக, நமக்கு அந்த மகிமையான தேசத்திலே நன்மைகளை தருவாராக. விசுவாசிப்போம். அதற்கு இந்த உலகத்தில் வாழும்போது விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு ஓடுவோம், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஜீவனுள்ளோர் தேசத்திலே நாங்கள் நன்மையை காண்போம் என்று நாங்களும் விசுவாசிக்கிறோம். அந்த தேசத்தை குறித்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய ஓட்டத்திலே ஒரு நாளும் நித்தியத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நித்தியத்தை மறந்தால், நித்தியத்தை நாங்கள் விசுவாசியாவிட்டால் நாங்கள் கெட்டுப்போவோம் என்று நாங்கள் ஆண்டவரே வேதத்திலே அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். தொடர்ந்து விசுவாசத்தோடு ஓடி ஜெயிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.